பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தார் பித்தகராய் கல்வி பெற வைத்தார் எதிரியில் நாம் வாழ கண்ணி அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. மண்ணில் மனிதர் இல்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அவள் அடித்தொட பரப்பவர் மனிதர் இல்லை. மனிதர் இல்லை. மண்ணில் மனிதர் இல்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. இன்பமும் துன்பமும் ஏற்றுக்கொண்டே அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அவள் அடித்தொட மரப்பவர் மனிதர் இல்லை. மனிதர் இல்லை. மண்ணில் மனிதர் இல்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஒரு தாய் என்ன செய்வாளா? தனக்கு பசி எடுத்தால் கூட தன் பசி அடக்கிக் கொண்டு தன் பிள்ளை பசி தீர்ந்தால் போதும் என்று தன் பிள்ளை பசி தீர்த்த அந்த பசியில மகிழ்வாளா ராஜா கண்ணி நாளெல்லாம் பட்டினியா ஒரு நாழிகை நம் பசி பொறுக்க மாட்டார் எல்லாம் உயர்ந்திட பாடுபட்டு நன்மையாய் நாம் வாழ செய்திடுவார். அன்னையை போல் ஒரு அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அவள் அடித்தொட மரப்பவர் மனிதர் இல்லை. மனிதர் இல்லை. மண்ணில் மனிதர் இல்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. பிறந்ததிலிருந்தே பெற்றவள் யார் என்று தெரியாமல் தவிக்கிறாள். ராஜா, எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். சதிக்காரதை குழந்தை விட்டு வைக்கல. சின்ன சிறு வயதில் போட்டு விட்டார்கள். ஆனால் இருந்துதான் உன்னை போலதான் வளர்ந்திருப்பான். பெற்றெடுத்த பிள்ளை என்னை அம்மா என்று அழைக்கவில்லை, ஏறெடுத்து பார்க்கவில்லை. யாரோ பெற்ற பிள்ளை நீ. என்னை பார்த்து 1000 முறை அம்மா 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 என்று அழைத்தாயே. இதுதான் உன் கேட்கமா? இதுதான் உன் எண்ணமா? இதோ நான் அழைக்கிறேன்டா. நான் அழைக்கிறேன். கண்ணே, ராஜா. யார் பெற்ற பிள்ளையோ, எந்த பாவி பெற்ற பிள்ளையோ, எதற்காக இந்த நாடு வந்தாயோ?
ஏன் இப்படிப்பட்ட கொடுமையில் ஈடுபட்டாயோ தெரியவில்லை ராஜா. எந்த நாட்டை ஆள பிறந்தவனோ, எந்த நாட்டிலே வாழ பிறந்தவனோ உனக்கு இப்படிப்பட்ட கொடுமை நடந்து விட்டது. கண்ணி ராஜா, கண்ணி கண்ணி மலர்ந்து மலராத பாதி மலர் போலே மலர் அழகு மலராத பாவி மலர் போல் மலரும் கலந்து மலராத பாவி மலர் போல் மலரும் திகழ்ந்தவே. கலைந்த கலையழகே அண்ணனே ஆனை படை கொண்டு தேடும் மலவென்று ஆள பிறந்தாயடா. யானை படை கொண்டு தேடை பலவென்று ஆளப் பிறந்தாயடா. புவி ஆளப் பிறந்தாயடா. ஆனை படை கொண்டு தேடும் மலவென்று ஆள பிறந்தாயடா. ஆள பிறந்தாயடா. அத்தை மகளை வாழ பிறந்தாயடா. அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா. வாழ பிறந்தாயடா. மலர்ந்து மலராத மலரும் அண்ணனே கழுந்த கடையழகே
அப்படியா? நாம் இது ஒரு சந்தோஷமா இருப்போம். உண்மையா? தீவு பொண்ணா கட்டெரும்பை கண்ணா சந்தோஷமாக இருக்கிற சமயத்திலே சிவபெருமான் நடிப்பு நபர்களை யாருடா ஆளா முதல்ல நீ யாரா யாது ஊரே யாவரை கேளி இல்லை ஊரில்லை நான் ஒரு அனாதை அடடா பிளாக் பால்மணியா அப்பா சரியாமா அப்பா அவர் நானா காதலிக்கிறேன் அவர் நானா காதலிக்கிறேன் ஒரு கதை அப்பா மன்னோடு அவரோடு இல்லை என்றால் இந்த ஊர் மன்னோடு மன்னோடு உண்மையா செத்துருவே ஆமாப்பா செத்துடு நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி எங்க ரெண்டு பேரையும் கூட்டி வைக்க அவன் யாரு ஆனா ஒண்ணுங்க நீ நல்ல வளர்ப்பு வளர்த்துக்கிறீங்க குழந்தை கீழே குனிஞ்சதால நிமிந்து பேச மாட்டுது கீழே வைத்தா குனிஞ்சு பாக்குது 4 பேர் பேசுறவங்க வச்சிருந்தா பழமொழி சொல்லுவாங்க முன்னேறு போகலாம் ஆடினா பின்னேறு போகணும் அவன் யாரு என்ன நாடு அவன் தாய் யாரு தம்பி யாரு நாளே அவர்தான் என்னுடைய தந்தை உங்க மாமனார் எனக்கு மாமனார் மாமா மாமா நீ யாரோ அப்பா எந்த ஜாதியோ அப்பா அவரை மட்டும் அடிக்காதீங்கப்பா அவர் அடிச்சா எனக்கு இங்க வலிக்குது போடு ஐயோ போடு மாமா போடு சரிங்க மாமா ஏன் அவருக்கு இங்க வலிக்கும் அங்க அடிச்சா இதயமே வலிக்குது ஏய் நீ யாரோ எவனோ பகவான் ஆசைப்பட்ட தவறு அந்த வழி பார்த்து ஓடிவிடு எத்தனை முறை எடுத்து கூறினாலும் சரி உன் மகள் மீது நான் ஆசைப்பட்டு விட்டேன் வாழ்ந்தால் அவளோடு இல்லையே இறக்க கூட முடியும் எனக்கு ஆனால் மகளை விட்டு என்னால் பிரிக்கவே முடியாது போதரத்னா முட்டாளே எப்போது உன் மகளை அழகு பார்த்து ரசித்தாயோ பின்னர் கொஞ்சம் உலகத்திலே இது வீடியோ உனக்கு இருக்கக்கூடாது எனக்கா? உன்னையே காதலித்த காலத்திற்காக கண்டவரை வைக்க விட்டானே இந்த கத்திரியான கூட உன்னை நான் எப்படி காப்பாற்ற முடியும் என்னை மறந்து விட செல்வி என்னை மறந்து எந்த இரு விழிகளோடு என்னை பார்த்து காதலித்தீர்களோ அந்த ஒரு குற்றத்திற்காக என்னுடைய தந்தை உங்கள் இரு விழிகளையும் பாவம் இழுக்க செய்து விட்டாரே ஆண்டவா தண்ணீரை நெருப்பு என்று சந்தேகம் கொண்டவர்கள் கண்ணீரை காணாமல் போய்ந்ததும் இல்லை அவர் கண் மூடி தலைகளில்
சாய்ந்ததும் இல்லை அன்பான உறவு இது ஆகாத மரபு ஏன் இந்த அன்பான உறவு அன்பான உறவு இது ஆகாத வரவு ஏனித்த பிரிவு இது இறைவனின் முடிவு இறைவனின் முடிவு அன்பான உறவு பாதிக்காரின் முடிந்ததம்மா பாவியின் வாழ்க்கை பாதிக்காரின் முடிந்ததம்மா பாவியின் வாழ்க்கை பகையாய் கிடந்து விட்டார் என்னை தன்னையே அன்பான உறவு இது ஆகாத வரவு மண்ணிலே அன்பான உறவு இது ஆகாத வரவு ஏனித்த பிரிவு இது இறைவனின் முடிவு இறைவனின் முடிவு அன்பான உறவு நாம் இருவர் நாட்டில் இருந்தால் நமக்கு ஆபத்து நேர்ந்தவனே நாட்டை விட்டே புறப்பட்டு மிக தூரம் வந்திருக்கிறோம். நாம் இருவரை இப்போது எங்கே இருக்கிறோம்? எந்த இடத்தில் இருக்கிறோம் என்று உடனே தெரியவில்லை. நம்முடைய நாட்டை விட்டு வெகு தூரம் இந்த காரகத்திலே நடந்து வந்து விட்டோம். ஆனால் அதோ ஒரு தூரத்திலே இருக்கிறது ஒரு அம்மனுடைய ஆலயம். அந்த அம்மனுடைய ஆலயத்தில் சென்றால் நம்முடைய குறையெல்லாம் தீர்த்து விடும் ஆண்டவா. செல்வி, உண்மைதான். நாம் இருவர் நாட்டை விட்டு வெகு தூரம் புறப்பட்டு வந்திருக்கிறோம். நாம் நடந்து வருவதோ அடர்ந்த கானகம். காரகமாக இருக்கின்றது. இந்த அடர்ந்த கானகத்திலே உண்மைதான். அழகு வாய்ந்த ஒரு அம்மனுடைய ஆலயம் தெரிகிறதா? உண்மைதான். அந்த அம்மனை மணிகளால் நமக்கு நல்வழி கிடைக்குமா? உண்மைதான். செல்வி, இந்த அடர்ந்த கானகத்திலே அம்மனுடைய ஆலயம் இருக்கிறதால் உண்மையிலேயே சக்தி வாய்ந்த அம்மனாகத்தான் இருக்கக்கூடும். உண்மைதான். ஆனால் நம்முடைய குறை அந்த அம்மனிடத்தில் எடுத்துரைத்து அந்த அம்மனை மனதார வணங்கலாம். உண்மைதான். அப்படியாகட்டும். மரவழித்து உலகையெல்லாம் வாழ வைக்க வந்தவனே. காத்திடுவார் கருமாரி மாரியம்மா ஜெய்கள் மாரியம்மா என்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா
வணங்குகின்றோம் கருமாரியம்மா. திருச்சாம்பல் அணிந்து கொண்டான் நீராட போயெல்லாம் பரிவாரம் பாடி எல்லாம் வளர்ப்பு பெருகுதா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. அம்மனுடைய ஆலயம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலவரை சொல்லக்கூடிய கருவறைக்கு வந்து விட்டோம். அம்மனுடைய எதிரில் தான் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அம்மனை வெளிப்பட்டால் நமக்கு எப்பேற்பட்ட தீர்மானம் கிடைக்கும் சுவாமி. ஆனந்தன் ஆனந்தி இருவரும் கண்விழித்து பாருங்கள். கண்விழித்து பாருங்கள் என்று இருக்கிறேன். புலோகத்தில் என்றால் இல்லை. ஆனால் நீங்கள் யார் என்று தெரியவில்லை. ஆனந்தா நான் தான் இந்த ஆலயத்தில் உள்ளே குடிகொண்டிருக்கும் குங்குமக்காரி வந்திருக்கின்றேன். என்று இந்த ஆலயத்தினுடைய குடிகொண்டு மக்களுக்கு காட்சியளிக்கக்கூடிய குடும்பக்காரியாக எங்கள் கண்முனையை காட்சியளிக்கும். ஆமாம் ஆமா, கண்பிடித்து பாருங்கள் என்று உரைக்கிறேன். கண்பிடித்தாலும் பார்க்க முடியாத பாவியாக நான் இருக்கிறேன். எனக்கு கோயில் கண்ணில் தெரியாது. இந்த கண் தெரியாத கூட உன்னை எப்படி தாகி நான் பார்க்கிறேன். உண்மைதான் தாய். ஆனந்தா இப்பொழுதே நான் உனக்கு பார்வை அளிக்கின்றேன். ஓ உள்ளம் கவர்ந்த மலைமகனை எண்ணியை திருக்காட்சி எங்களுக்காக ஓடி வந்து உண்மைதான் தாய். குறைகளாக இழந்த கண் பார்வையில் மீண்டும் எங்களுக்காக கொடுத்திருக்கிறேன். இதுவரை பாமர மக்கள் அனைவரும் ஒரு குடும்பக்காரிகள் தான் நடித்துக் கொண்டார்கள். எப்பொழுது இன்றைய குறைகளை நீங்கள் தீர்த்து வைத்தீர்கள் உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் குறை தீர்ப்பால் பாமர மக்கள் அனைவருடைய குறைகளை நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும். இருந்தாலும் உலகத்திலே அகமத்திற்கெல்லாம் தலைவராக இருக்கிறான் மாயாசுரன். அவனை நிகழமா இருக்கிறது. ஆனந்தா அந்த மாயாசுரனை என்னால் அழிக்க முடியாது. ஏன் முடியாது? ஏனென்றால் அவனுக்கு வரமளித்தவளே நான் தான். ஆகையால் அவனை அழிக்க என்னால் முடியாது. அப்படி என்றால் அவனை யார்தான் அழிப்பது? அவனை அழிக்க ஒருவன் இருக்கின்றான். ஒருவனா? ஆமா யார் அவன்? அவன்தான் நீ. நானா? ஆமாம் தாயி, என்னால் எப்படி தாகியே அவனை அழிக்க முடியும்? ஆனந்தா அந்த மாயாசுரனின் உயிர் ஓர் இடத்தில் ரகசியமாக இருக்கின்றது. ஒரு ரகசிய பொருளில் அடங்கி இருக்கின்றது. அந்த ரகசியமான இடத்தையும் ரகசிய பொருளையும் நான் உனக்கு உரைக்கின்றேன். நீ சென்று அந்த ரகசிய பொருளை கொண்டு வந்தால் அவனை சுலபமாக அழித்து விடலாம். அவன் உயிராகப்பட்டது ஓரிடத்திலே ரகசியமாக இருக்கிறது. ரகசியமான பொருளில் அடைந்திருக்கிறதா? உண்மைதான். அப்படியே நான் அந்த ரகசியமான இருந்தால் என்ன? ரகசியமான பொருள் தான் என்ன? ஆனந்தா 7 கடல் 7 கடலுக்கு அப்பால் திருப்பார் கடல். அந்த திருப்பார் கடலிலே ஒரு வட்டப்பாறை. அந்த வட்டப்பாறையிலே ஒரு பெரிய ஆலவிருட்சம். அந்த ஆலவிருட்சத்திலே ஒரு பொந்து. அந்த பொந்துக்குள்ளே ஒரு பச்சை கிளி நாம் உயிராது பதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதே நீ சென்று அந்த கிளியை கொண்டு வந்தால் அவனை அழித்து விடலாம். அம்மா, அந்த இடத்திற்கு செல்வதற்கு என்னால் எப்படி அம்மா முடியும்? நானோ ஒரு சர்வ சாதாரண மனிதன். அந்த இடத்திற்கு என்னால் எப்படி தாகி முடியும்? ஆனந்தா என்னிடம் இருக்கும் சக்தி நான் உனக்கு அளிக்கின்றேன். நீ சென்று அந்த பொருளை கொண்டு வந்து அந்த மாயாசுரனை அழித்து விடு. ஓம் சக்தி ஓம். நீங்கள் உரைத்தவர்கள் அந்த இடத்திற்கு செல்லி அந்த ரகசியமான பொருளை கொண்டு வந்து மாயாசுரனை அழிப்பதுடைய கடமை. இருந்தாலும் நீண்ட காலமாக என் மனதில் பெருத்துள்ள ஒரு சந்தேகத்தாகி அந்த சந்தேகத்தை நிகழ்ந்தமாக ஆனந்தா உன் மனதில் ஏற்பட்டிருக்கும் சந்தேகம் தான் என்ன? பிறந்த என்னுடைய பெற்றெடுத்த தாய் தந்தை முகத்தை பார்க்காத அனாதைனா என்னை பெற்றெடுத்த தாயா தந்தையாக தெரியாது பார்ப்போர் அனைவரும் அனாதையிடம் வைத்துக் கொண்டிருக்கிறாங்கம்மா. ஆனந்தா நீ அனாதை கிடையாது. ஒரு நாட்டு இளவரசன் நீ. என்னுடைய நாடு சுகுணபுரி நாடு. சுகுண மன்னர் உன் தந்தை. ஆனால் அந்த மாயாசுரன் உன் தந்தையை கொன்று விட்டான். என் தந்தையை கொண்டவன் அந்த மாயாசுரன். ஆமா என் தாய் இப்போது எங்க இருக்கிறார்கள்? உன் தாயை நீ சந்தித்து இருக்கின்றாய். அவர்களோடு பாசத்தோடு பேசி இருக்கின்றாய். அம்மா,
என் தாயை நான் சந்திக்கிறேன். உண்மைதான். அவனோட பாசத்தோடு பேசியிருக்கிறான். உண்மைதான். எனக்கு தெரியாமல் எப்படி தாயி? அந்த மாயாசுரன் கோட்டையில் ஒரு பெண்ணானவள் கௌரி பூஜை செய்து வந்தாள் அல்லவா? அவள்தான் உன்னுடைய தாய். அவள்தான் என்னை பெற்றெடுத்த தாய். ஆமாம். ஆமா, என்னை பெற்றெடுத்த தாய் அவர்களோடு பாசத்தோடு பேசி பிறகு நான் தான் அவருடைய மகன். அவர்தான் என்னை பெற்றெடுத்த தாய் என்ற ஒன்று எனக்கு தெரியாமலே போய்விட்டது. விழுந்தால் அந்த கொடியவனால் ஆகினால் ஆபத்தில் ஏதோக்குள்ளாகி இப்போதே சென்று அந்த பச்சை கிளியை கொண்டு வந்து மாயாசுரனை அனுப்பி தாயை நான் காப்பாற்றினேன். வருகிறேன். அகட்டும், புறப்படுங்கள். பெண்ணாக பிறந்து அங்க இருக்குது நீ தடி தடி காட்டுறான். கண் பார்வை எடுத்து விட்டால் கண் பார்வை கிடைக்காது நினைத்தாயா? இந்த உலகத்தையே காக்கக்கூடிய தெய்வம் குங்குமக்கார் நல்லாடு இந்த கண் பார்வை எடுத்திருக்கிறது. அப்பா வேற என்ன இருக்கும்னா போய் கிடையா திருப்பார் திருப்பார் கடல் திருப்பார் கடலில் ஒரு அட்டப்பாறை ஆளுநருக்கு ஒரு மந்திரி அந்த இந்த உலகையே காக்கக்கூடிய குடும்பத்தார் சொன்னாங்க. அவளை கண்டா முதல்ல தேடி கண்டுபிடிச்சா வெட்டம் வெட்டினாக்கா இப்போ ஒரு வண்டி கிட்ட உயிரை விட்டு ஓடிப்போம். நானா இந்த கையை மட்டும் கண்ணு காட்டாரா? ஏன் இந்த கை இருக்கு வதனை நீங்கள் அடிச்ச ஆகினாலும் இப்பொழுதே ஒரு 2 கையில் ஒரு கை உடைக்கிற மாதிரி ஆகினால் இப்பொழுதே ஒரு 2 காலில் ஒரு காலம்
இனிமே நீங்க மானத்தோட வாழணும். மானத்தோட மானத்தோட வாழணும். என்னங்க? என்னுடைய தந்தையோட உயிரை சரிங்க கொள்வது விட ஒரே மொத்தமாக நானே கொண்டு வருகிறேன். உங்களுக்கு ஆபத்து நடந்தது. ஆபத்து ஒரு சாப்பாடு பற்றி இருந்தாலும் உண்மைதானம்மா? அம்மா, சந்தோஷமான செய்தி உங்களுக்கு நடந்தது தெரியுமா? நீங்கள் பெற்றெடுத்த மகன் சாகவில்லை அம்மா, உங்களோட தான் இருக்கிறார். நீங்கள் பெற்றெடுத்த மகன் நான் தான் அம்மா. என்னை பெற்றெடுத்த தாய் நீங்கள் தான் அம்மா. அம்மா இவர்களுக்காகவா நான் 48 நாள் என்னுடைய அரண்மனையில கௌரி பூஜை வைக்கிறேன். இவர்களுக்காக நான் மலரும் ஜலம் கொண்டு வந்து சேர்த்து அப்படியா? இவங்கதானா? அப்படியா? எனக்கு அத்தையா? அத்தை யார்கிட்ட போற பழக்கம் போவாது. டேய் மணி விட குழந்தைக்கு. அம்மா டாக்டரியா, இவரை நான் மனதார பெருமைப்பற்றி இவரையே மனப்பராக திட்டமாக இருக்கிறேன். இவர் யார் தெரியுமா? இதோ இரண்டாடி மாயாசுரன். அவர் பெற்றெடுத்த மகன் ஆனா பாவி அவன் ஏன் பின்னாடி சுத்திக்காதானா? நான் இவன் பின்னாடி சுத்திக்கிறேன். நல்ல போட்டு போய் தெரியுது. சரி அவன் தீவனா இருந்தாலும் அவருக்கு பண்ண நல்லவளா இருக்கா? நான் ஒரு சந்தோஷமாக இருக்கணும். தெரியுமா? காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த கட்டியாமந்த ஸ்ரீ இனியா நாடகம் எடுத்திருக்கிறார். குறை தீர்ப்பால் குங்குமக்காரி இந்த நாடகம் இந்த காட்சியோடு எங்களுக்காக அறுசுவை உணவளித்த அண்ணாவுக்கும் ஒளி அமைத்து கொடுத்த அண்ணாவுக்கும் இந்த மேடையை அமைத்து தந்தவர்களுக்கும் இவ்வளவு நேரம் ஒட்டும் மனையில் அமைதியாக இருந்து நாடகத்தை எடுத்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களிடத்திலிருந்து நீங்க அப்படிப்பட்ட செல்வோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். தமிழரெல்லாம் மாறத்தோடி தலைமைந்து நிற்பதற்கு யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும். யார் காரணம்? அம்பேத்கர் என்று கூறணும்.